வாக்குத்தத்தம் பெற்றுக்கொண்டேன்னா, ரட்சிப்பை பெற்றுக்கொண்டேன்னா என் வாழ்க்கையில் அதிகமாக தாழ்த்தணும். யோசேப்பு தாழ்த்தினார். யோசேப்பினுடைய ஃபியூச்சர் எப்படி இருக்க போகுது என்பது யோசேப்புக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தினார், யாக்கோபுக்கு வெளிப்படுத்தல. ஆனா இதை யாருமே ஏற்றுக்கொள்ளல. அவன் கண்ட சொப்பனத்துக்கும் அவன் வாழ்க்கையில நடக்கிற நடைமுறைகளுக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா வசனம் யோசேப்பை எகிப்து தேசத்துல தலை நிமிர செய்தார் என் ஆண்டவர். அடிமையாக கொண்டு போகப்பட்ட, சிறையில தள்ளப்பட்ட, பணத்துக்கு வாங்கப்பட்ட தேசத்துல ஆண்டவர் யோசேப்புடைய தலையை நிமிர செய்தார். என் ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்களை கொடுத்திருப்பார், ஆனால் அந்த வாக்குத்தத்தங்களை நீங்க விசுவாசிப்பீங்களானால், அந்த வாக்குத்தத்தத்துக்காக நீங்க பிரயாசப்படுவீங்க ஆனால், அந்த பிரயாசத்துல தாழ்மை இருக்குமானால், அந்த பிரயாசத்துல உண்மை இருக்குமானால், அந்த பிரயாசத்துல உங்களுடைய கீழ்ப்படிதல் இருக்குமானால், அந்த வாக்குத்தத்தத்தை நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க வாழ்வீங்க. ஆவிக்குரிய வாழ்க்கைன்னா சும்மா கிடையாது, அதிகாரமுள்ள வாழ்க்கை. அந்த அதிகாரத்துவத்துக்கு வரணும் அப்படின்னா நான் தேவனுடைய பார்வையில, திருச்சபையில, ஆவியானவருக்குள்ள என்ன ஒழுங்கும் கிரகவுமாய் கட்டப்படுவதற்கு என்னை நான் அனுமதிக்க வேண்டும். யோசேப்பு அனுமதிச்சான். யோசேப்பினுடைய அரிகட்டு கனவுல மாத்திரம் கிடையாது, அவனுடைய தலையை எகிப்து தேசத்துல பார்வோனே சொல்றான், யோசேப்பே உன்னுடைய பார்வையில, யோசேப்பே உன்னுடைய கரத்துல, யோசேப்பே நீ பேச வேண்டிய அவசியம் கிடையாது, எகிப்து முழுவதும் உன்னுடைய கரத்துக்குள்ள, பார்வைக்குள்ள நீ என்ன நினைக்கிறியோ அது என்ன பண்ணு செய்துக்கொள். அடிமையாக்கப்பட்ட எகிப்து தேசத்துல, எகிப்து தேசத்தையே என் ஆண்டவர் யோசேப்புக்கு அடிமையாக மாத்தினார்.